சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். கதிர் டிவி தொடர்ந்து சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். கதிர் டிவி கொடுத்த ஆதரவை சமத்துவம் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை செஞ்சு சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்கள் ஆதரவை கொடுங்க. இந்த காணொலியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் மற்றும் அரசியலை ஒட்டி உள்ள ஒரு விஷயம்தான். என்னன்னா, மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் ஒரு பேராபத்து அப்படின்னு நம்ம சொல்ல பொருளாதார நிபுணரான திரு ஆனந்த் சீனிவாசன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயத்தை பேசியிருக்காரு, எதனால் இந்த பொருளாதார மந்த நிலை வரப்போகுது, யாருக்கு என்னென்ன ஆபத்து அப்படின்னு இருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்களில் பார்த்திங்கன்னா, ஏழை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏழை மக்கள் அவங்க தன்னுடைய உரிமையை கரெக்டாக கேட்டு வாங்கிடுவாங்க. அதாவது தண்ணி வரலைன்னா கரெக்டாக தெருவுக்கு வந்துடுவாங்க. ரேஷனில் பொருள் வரலைன்னா கரெக்டாக சண்டை போட்டாது வாங்கிடுவாங்க. தன் மகன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான், அதாவது ஒரு பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும், கடன் வாங்கி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் தனக்குண்டான எதுவோ அதையே செஞ்சுட்டு போயிடுவாங்க. கௌரவம் பார்க்க மாட்டார்கள் அந்த மக்கள். அவங்க எப்படியாவது இந்த இதுலேருந்து நம்ம அந்த அன்னைக்கு தேவைக்கு என்ன வாங்கணுமோ அதையே நம்ம உரிமையை கேட்டு சண்டை போட்டு வாங்கினா போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கவங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனைனா மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா, மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் பல கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதாவது இந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த ஷூ போடலாமா, ஸோ இந்த வண்டியில் போகலாமா, இது போயிட்டால் 4 பேர் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த ஃபங்க்ஷனில் அந்த சொந்தக்காரர் இப்படி சொல்லிடுவாரா, இந்த சொந்தக்காரர் இப்படி சொல்லிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் 99% இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு தான் பேராபத்து வரப்போகுது. பொருளாதார சிக்கலில் அவங்க தான் சிக்கி சின்னாபின்னமாகி சீரழிய போகிறாங்க அப்படின்னு திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அரசியலும் அதோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்தியா ஒன்றிய அரசாங்கமும் அதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக விளக்கியிருக்கிறாரு. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் தான் நிறையா விஷயத்தில் கௌரவம் பார்ப்பாங்க. தன்னுடைய செலவுக்கு, அது தன்னுடைய சம்பளத்தையும் மீறி, அதாவது தம் மகன் இந்த ஸ்கூலில் படிக்கணும் அந்த ஸ்கூலில் படிக்கணும் ஒரு கௌரவம், அக்கம் பக்கம் வீட்டார் சொந்தக்காரர் மத்தியில் கௌரவமுக்காக அவங்க கடனை உடன் வாங்கி பல வேலையில் செய்கிறாங்க. இதனால் பல விஷயத்தில் அவங்க லாக் ஆகிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது போக அவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதான் என்னென்னா, பல வேலை இழக்கும் அபாயங்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஐடி கம்பெனியில் இருக்க பல வேலைகளை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபோசிஸில் கூட ஒரு 1000 சர்வீஸ் இன்ஜினியர்களை வேலையை விட்டு நிறுத்திட்டதாகவும் அவர் ஒரு தகவல் கொடுக்குறாரு. அது போக என்ன சொல்கிறாருன்னா, பொருளாதார மந்தநிலை ஏன் இவ்வளோ வருதுன்னா, அம்பானி அதானி போன்றவர்கள் அதாவது வர்த்தகத்தில் நிறையா டாலரில் கடன் வாங்குறதுனால அது ஒரு பொருளாதார மந்தநிலை வருது. அது போக இங்கே உள்ள பிஸ்னஸ்மேன்ஸ்கள், அதாவது வர்த்தகம், அதாவது பங்களாதேஷோட டைப் போடும்போது அந்த டாலர் வீக் ஆகும்போது, அது அமௌண்ட் அதிகமாகும்போது அங்கே பிஸ்னஸ் பாதிக்கப்படும். அது மீட் ஆகட்டும், ஏற்றுமதியில் பல பிஸ்னஸ்கள் குளறுபடியாகும், பல பிஸ்னஸ்கள் நீக்கப்படும். ஸோ இதனால் வேலைகள் நிறைய பேர் இழக்கப்படுவாங்க. ஐடி கம்பெனியில் ஒருத்தருக்கு வேலை போச்சுன்னா அங்கே அவர் மட்டும் பாதிக்க மாட்டார், அவரோட சேர்ந்து ஒரு 5-6 பேர் பாதிப்படைவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாட்ச்மேன், அது மட்டும் இல்லாமல் அவரை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிற அந்த கேப் ஓட்டுற டிரைவர், அப்புறம் அந்த ஏரியாவில் கடை வச்சுருக்க டீ கடைக்காரர், டிஃபன் கடைக்காரர், இந்த மாதிரி பலரும் வேலை தொழில் இழக்க அபாயம் ஏற்படும். இதனால் பல சிக்கல் மிடில் கிளாஸ் சேர்ந்த நபர்களுக்கு வரும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, சிறு தொழிலை இவங்க ஊக்குவிக்கிறதில்ல, சிறு தொழிலுக்கு எதிரான வேலைகளே செய்கிறாங்க. இந்த வருஷம் மட்டும் 2,40,00,000 ஜிஎஸ்டிகள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருஷம் இப்படி கலெக்ட் பண்ணும்போது சிறு தொழில் ஆல்ரெடி முடிஞ்சு போயிட்டான், விட்டுட்டு ஓடிடுவான். ஓடும்பொழுது ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படின்னு ஃபண்ட் மேனேஜர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபண்ட் மேனேஜர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர், ஆனால் இப்போது எதிராக திரும்பிட்டார் அப்படின்னு திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் அல்லாது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டாகும். ஏன்னா இப்போ தேட்டருக்கு யாரும் போகிறதில்ல. ஸோ தேட்டர்களையும் பழைய படங்களை பிரிண்ட் பண்ணி சச்சின் ரிலீஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் காலங்களில் தேட்டர் பொருளாதாரங்களும் அடிபடும். ஸோ தேட்டர் அடிபடும் போது அங்கே டிக்கெட் கவுண்டரில் வேலை செய்கிறவர், கேஷியர், அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, தேட்டரில் இந்த பாப்கார்ன் விற்கிறவர், இந்த மாதிரி இப்போ ஆப்ரேட்டர் பலரும் வேலை இழக்க அபாயம் வரும். ஸோ இதுவும் ஒரு எச்சரிக்கை மிடில் கிளாஸ் மக்களுக்கு அப்படின்னும் அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் இதனோடு என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது இவங்க அம்பானி அதானி குறிப்பிட்ட ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும்தான் இவங்க எல்லாமே பண்ணுறாங்க, மற்ற மக்களை இவங்க கவனிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதையும் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம எதை குறிக்குதுன்னா, மிடில் கிளாஸ் மக்கள் செலவினத்தை குறைபானுங்க, அதிகமான ஆடம்பரத்தை விரும்பாதீங்க, கொஞ்சம் சிக்கனம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு.
ஸோ இதை வச்சு மிடில் கிளாஸ் மக்கள் பார்த்து 18 பருவத்தில் இருக்க இளைஞர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் பார்த்து தன்னுடைய ஆடம்பர செலவில் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அது வருங்காலத்தில் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத அவர் தெளிவாக ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் பொருளாதாரத்தில் கை தேர்ந்தவர். அவர் பல விஷயத்தை பொருளாதாரத்தில் கற்றறிந்தவர். பல உலக பொருளாதார வல்லுநர்களோட பேசி பல விஷயத்தை இன்றைக்கி எக்கானமி எப்படி இருக்குது, வேர்ல்டு லெவல் குளோபலைசேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தையும் அறிஞ்சு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஐடி கம்பெனி நபருக்கு வேலை போச்சுன்னா அவருக்கு அங்கே இருக்க வாடகை வீடுக்கு வாடகை கொடுக்க முடியாது, காலி பண்ணுவார். ஸோ அதனால் ஹவுஸ் ஓனருக்கு இன்கம் கம்மியாகும். அந்த வாடகை அந்த வீட்டுக்கு வாடகை 5000 ரூபா இருந்துச்சுன்னா அடுத்த கொஞ்ச நாள் வாடகை கால் வராமல் அது 3000 ரூபாய் ஆகும். ஸோ இந்த மாதிரி பணப்புழக்கங்கள் ரொம்ப கம்மியாகப்படும்ங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவாக இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறாரு. இது கூட அரசாங்கமும் சேர்ந்துருக்குது. அரசாங்கத்தோட குளறுபடியெல்லாம் என்ன அப்படிங்கிறத வருங்காலங்களில் அது தெளிவாக விவரிக்கலாம். ஸோ அதற்கு நிறையா விஷயம் இருக்குது. அரசாங்கம் என்னென்ன குளறுபடிகள் சேர்ந்துருக்கு, 2014 மோடி அரசாங்கம் வந்தோடனே எப்படி பொருளாதாரம் மந்த நிலை உருவாயிருக்கு, வேலை அந்த மோடி வேலை பறிப்பு இருக்குது, எத்தனை இடத்துல வேலை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, விஷயத்தையும் அவங்க இந்த ஆண்டில் வரக்கூடிய நாட்களில் சொல்ல போகிறதா திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குது. இதையும் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தெளிவாக சொல்ல போகிறதா சொல்லியிருக்காரு. அது போக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர் என்ன ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு ஒரு தனித்திறமையை வளர்த்திக்கோங்க அப்படின்னு இருக்கிறாரு. அதாவது எந்த ஒரு கம்பெனியை நம்பியே இருக்காமல், எந்த ஒரு இதையும் நம்பி இருக்காமல் நீங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு திறமையை வளர்த்திக்கோங்க. கம்பெனியில் ஒர்க்கு போனாலும் நீங்கள் தனியாக உங்கள் சுயமாக நிற்க முடிய அளவுக்கு ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற, ரொம்ப பெரிய முதலீடு இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பல விஷயத்தை, பொருளாதார விஷயத்தை ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா செலவினத்தை ரொம்ப குறைங்க, ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களையும் இன்றைக்கி அவர் பகிர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் அரசோட குளறுபடி இதில் என்ன, ஒன்றிய அரசாங்கம் என்னென்ன செஞ்சுருக்குது, எந்தெந்த வேலையை கோட்டை விட்டுருக்குது அப்படிங்கிறதையும் வருங்காலங்களில் தெளிவுபடுத்துகிறேன்னு இருக்காரு. ஸோ அதையும் நம்ம அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சிக்கிட்டு வருங்காலங்களில் அதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.